ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 331. எங்கு கோல்கத்தா சமீபம் உள்ள மாயாப்பூரின் மகத்துவத்தை காண்போம். மாயாப்பூர் நவதீப மண்டல பரிக்கிரமத்தை பக்தர்கள் திரளாக செய்ய வேண்டும் என்பதே நமது முந்தைய ஆச்சாரிகளான சில பக்தி வினோத் தாக்கூர், சில பக்தி சிதாந்த சரஸ்வதி தாக்கூர் மற்றும் சில பிரபுபாதர் ஆகியோரின் விருப்பமாகும். அன்பான பக்தரின் சங்கத்தில் நவதீபத்தின் 9 தீவுகளையும் ஒரே சந்தர்ப்பத்தில் தரிசனம் செய்வதால் கிருஷ்ணர் மீதான அன்பு, கிருஷ்ண பிரேமை உண்டாகும். நவதீபம் என்பது சிந்தாமணி தாமம். இது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுகின்றது. மாயாப்பூர் கங்கையில் நீராடுவது கிருஷ்ண பிரேமை வழங்குகின்றது. உன்னதமான பக்தி நவதீபத்தின் தீவுகளை வலம் வருவதன் மூலம் பிரஜ பக்தி அடையலாம். அனைத்து புனித தீர்த்தங்களும் நவதீபத்தில் வசிக்கின்றன. நவதீப மண்டல பரிக்கிரமா செய்வதன் மூலம் ஒருவர் பிருந்தாவனத்தில் வசிக்க முற்றிலும் தகுதி பெறுகின்றார். நவதீபம் ஸ்ரீமதி ராதாராணியால் உருவாக்கப்பட்டது. இங்கு அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் கிருஷ்ண பிரேமை வழங்குகின்றார். குற்றம் இல்லாத தாமம், ஆனால் அதே சமயம் குற்றங்கள் செய்யாமல் கவனமாக இருக்க வேண்டும். நித்தாய் கௌரங்கர் மிக மிக தாராள மனது உடையவர்கள். சைத்தன்ய மகாபிரபு பூமியில் அவதரிக்க இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். கலியுகத்தில் காலம் செல்ல செல்ல இங்கு நவதீபத்தின் ஆற்றல் மேலும் மேலும் அதிகரித்து வருகின்றது. வீழ்ந்த மற்றும் நம்பிக்கையற்ற ஆத்மாக்கள் தங்குவதற்கு சிறந்த இடம். நவதீபத்தில் நாம் நடக்கும் ஒவ்வொரு அடியும் 10 லட்சம் அஸ்வமேத யாகங்கள் செய்த பலனுக்கு சமம். அனைத்து 330 கோடி தேவர்களும் நவதீபத்தில் பிறந்து வசிக்க விரும்புகின்றார்கள். 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷன் தனது 1000 வாய்களால் நவதீபத்தை மகிமைப்படுத்துகின்றார். அது இன்னும் முடிவுக்கு வர கிடையாது. இதன் மகிமைகள் வரம்பு அற்றவை. அங்கீகரிக்கப்பட்ட 4 வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர்கள் சைத்தன்ய மகாபிரபு லீலைகளில் கலந்து கொண்டார்கள். 4 யுகங்களிலும் பகவான் நவதீபத்தில் அவதரித்து இருக்கின்றார். சில பக்தி வினோத் தாக்கூர் கூறியபடி கலியுகத்தில் உள்ள புத்திசாலிகள் நவதீபத்தில் தஞ்சம் அடைகின்றார்கள். சில பிரபுபாதர் மாயாப்பூர் தாமம் வைரச்சுரங்கம் என குறிப்பிட்டு இருக்கின்றார். அங்கு ஒருவர் பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த பொக்கிஷமான பிரஜபக்தியை எளிதில் பெற்றுவிடலாம். நவதீபம் என்பது ஔதாரிய தாமம். இந்த படைப்பில் மிகவும் கருணை உள்ள நித்திய தாமம். சைத்தன்ய மகாபிரபு மற்றும் அவரது சகாக்கள் அற்புதமான திவ்யமான லீலைகளை நிகழ்த்திய நவதீபத்தின் தூசியை எடுத்துக்கொள்வதன் மூலம் ஒருவர் முழுமையாகவும் திறம்படவும் சுத்திகரிக்கப்படுகின்றார். வைஷ்ணவர்களின் சங்கம், கீர்த்தனை, கௌரகதா, கங்கா, படகு சவாரி மற்றும் பல இருக்கின்றன. நவதீப மண்டல பரிக்கிரமா அனைத்து உலகிற்கும் ஆன்மீக நன்மையை அளிக்கின்றது. நவதீபத்தில் சஞ்சரிக்கும் மக்களை பகவான் கிருஷ்ணரின் ஆன்மீக சகாக்களாக தேவர்கள் பார்க்கின்றார்கள். சில பக்தி வினோத தாக்கூர் குறிப்பிட்டு உள்ளபடி சைத்தன்ய மகாபுருவின் பக்தர்கள் கிருஷ்ணலீலை மற்றும் கௌர லீலையில் ஒரே நேரத்தில் பங்கேற்கலாம். அடுத்ததாக மேலும் சில விவரங்களை காண்போம். பக்தி வினோத் தாக்கூர் கூறுகின்றார், நமது பிரபஞ்சத்தில் 14 உலகங்கள் இருக்கின்றன. சத்திய உலகம், மகர் உலகம், ஜன உலகம், தப உலகம், ஸ்வர்க்க உலகம், புவர் லோகம், பூ உலகம், அத்தல
வித்தல, சுதல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாதாள, இந்த மாதிரி உலகங்களில் சிறந்தது பூ மண்டலம் ஆகும். இந்த பூ மண்டலத்தில் பாரத வருஷமாகும். பாரத வருஷத்தில் கௌர மண்டல பூமி, கௌர மண்டல பூமியில் நதியா மாவட்டம், நதியா மாவட்டத்தில் நவதீபம், நவதீபத்தில் அந்தர்தீபம், அந்தர்தீபத்தில் மாயாப்பூர், மாயாப்பூரில் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்த யோகபீடம் சிறந்தது ஆகும். இங்கு பரிக்கிரமா செய்வதால் செய்பவருக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கும் நன்மை கிடைக்கின்றது. இந்த நவதீபம் ஆனது கங்கை நதியால் 9 தீவுகளாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த நவதீபத்தில் மகாபிரபு மற்றும் சகாக்கள் லீலைகள் செய்த இடமாகும். இங்கு உள்ள தூசி ஒவ்வொன்றும் அவர்களின் திருப்பாதங்கள் பதிக்கப்பட்டு உள்ளதால் இங்கு நாம் செல்வதால் நமக்கு கிருஷ்ண பிரேமை கிடைக்கின்றது. நவதீபம் சிந்தாமணி தாமம் கல்பவிருட்ச மரம் போல எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடியது, மேலும் கிருஷ்ண பிரேமத்தையும் வழங்கக்கூடியது ஆகும். கங்கை பாயக்கூடிய ஹரித்வார், ரிஷிகேசம், பத்ரிநாத், இங்கு கங்கையில் நீராடினால் முக்தி கிடைக்கும். அதே நேரத்தில் மாயாப்பூர் கங்கையில் நீராடினால் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பொக்கிஷம் என்பது விரஜபக்தி. அது ஆனது நவதீப பரிக்கிரமா செய்கையில் அந்த விரஜபக்தி எளிமையாக கிட்டுகின்றது. எல்லா புனித தீர்த்தங்களும் நவதீபத்தில் மற்றும் விருந்தாவனத்தில் உள் அடங்கி இருக்கின்றன. ஆனால் மற்ற இடங்களில் உள்ள புனித தீர்த்தங்கள் ஆனது இவற்றின் கிளைகள்தான் ஆகும். அதாவது ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம் இதுபோன்று அனைத்தும் இதன் கிளைகள்தான். நவதீபமும் விருந்தாவனமும் வேறுபட்டவை கிடையாது. விருந்தாவனத்தில் வசிப்பதற்கு தகுதி தேவைப்படுகின்றது. ஆனால் விருந்தாவனத்தில் வசிக்கக்கூடிய தகுதியை கொடுக்க வல்லது மாயாப்பூர் நவதீபம் ஆகும். உதாரணத்திற்கு ஜீவகோஸ்வாமி விருந்தாவனத்தில் வசிக்க விரும்புகையில் நித்யானந்தர் அதற்கு நவதீப பரிக்கிராமாவை முடித்துவிட்டு செல்லுங்கள் என்றார் அவர். அதன்படி செய்த ஜீவகோஸ்வாமி இதுவே விருந்தாவனம் என கூறிவிட்டார். ஆக விருந்தாவனமும் நவதீபமும் வேறுபட்டது கிடையாது என்பதை உணர்ந்து கொண்டார். விருந்தாவனத்தில் சிறிய தவறுகள் செய்தாலும் பெரிதாக எடுத்து கொள்ளப்பட்டுவிடும். ஆனால் நவதீபத்தில் அனைத்து குற்றங்களும் மன்னிக்கப்படுகின்றன. உதாரணம் ஜகாய் மதாய். விருந்தாவனத்தில் வசிக்கக்கூடிய தகுதியை கொடுப்பது நவதீபம் ஆகும். இங்கு மொத்த பிரபஞ்சத்தையும் கிருஷ்ணர் படைக்கின்றார். ஆனால் நவதீபத்தை படைத்தவர் ஸ்ரீமதி ராதாராணி ஆவார். அதாவது கிருஷ்ணரை ஈர்ப்பதற்காக ராதாராணி இதை படைத்து இருக்கின்றார். இப்பொழுது ராதாராணி ஒரு உத்தரவாதம் கொடுக்கின்றார்கள். யார் ஒருவர் நவதீப பரிக்கிரமாவை விரும்பியோ விரும்பாமலோ செய்தாலும் அவர்களுக்கு கிருஷ்ண பிரேமி கொடுக்கின்றேன் என்கின்றார் அவர். இது அஃபென்ஸ் லெஸ் தாம் என்பார்கள். அதாவது குற்றங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. காரணம் கௌரனித்தாய் மிக மிக கருணை வாய்ந்தவர். உதாரணம் ஜகாய் மதாய். பொதுவாக ஒரு சேத்திரம் என்றாலே பிரதான விக்கிரகத்தின் மனோபாவத்தைத்தான் மற்ற விக்கிரகங்கள் எடுத்துக்கொள்வார்கள். உதாரணம் மாயாப்பூரில் பிரதான விக்கிரகம் சைத்தன்ய மகாபிரபு. அதே நேரத்தில் நரசிம்மர் சைத்தன்யன் மனோபாவத்தை எடுத்துக்கொள்கின்றார். சைத்தன்ய மகாபிரபு இந்த பூ உலகில் அவதரிப்பதற்கு தேர்ந்து எடுத்த இடம் இந்த மாயாப்பூர் தான். கலியுகம் செல்ல செல்ல மற்ற புனித சேத்திரங்களின் சக்திகள் குறைந்து கொண்டு வரும். ஆனால் நவதீபம் சக்திகள் அதிகரித்து கொண்டு போகும். இதற்கு உதாரணம் ஆரம்பத்தில் வயல் மற்றும் விளைச்சல் நிலங்களாக இருந்தவை தற்சமயம் ஒரு பெரிய தலைமையான ஆன்மீக நகரமாக ஆகியிருப்பதை காணலாம். லட்சக்கணக்கான மக்கள் தினசரி வருவதையும் காணலாம்.
கலியுகத்தில் தகுதி அற்றவர்களுக்கும் வீழ்ச்சி அடைந்தவர்களுக்கும் அடைக்கலம் கொடுப்பது நவதீபம்தான். இங்கு நடந்து செல்கையில் ஒவ்வொரு அடியும் 10 லட்சம் அஸ்வமேத யாகத்திற்கு சமமாகும். ஒருவர் 100 அஸ்வமேத யாகம் செய்தாலே அவர் இந்திர பதவி அடைய முடியும். நவதீப பரிக்கிரமம் செய்பவர்கள் இந்திரனின் போட்டியாளர்கள் ஆகிறார்கள். ஆனால் பக்தர்கள் அதை விரும்புவது கிடையாது. கிருஷ்ணருக்கு சேவை செய்வது மட்டுமே குறிக்கோளாக இருக்கின்றார்கள். 330 கோடி தேவர்களும் நவதீபத்தில் வசித்து தனது வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக பகவானை அடைவதற்கும் மிக மிக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது சைத்தன்யருடைய சங்கம் எடுப்பதற்காக உள்ளார்கள். தற்சமயம் பக்தர்கள் இங்கு வசிப்பது அவர்களுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஆகும். இதற்கு உதாரணம் 1000 தலைகள் உடைய அனந்த சேஷன் நவதீபத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கின்றார். அதற்கு முடிவு கிடையாது. காரணம், சைத்தன்ய மகாபுருவின் புகழ் எண்ணில் அடங்காததாகும். 4 வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் நவதீபத்தில் அவதரித்து இருக்கிறார்கள். ராமானுஜ ஆச்சாரியர் அனந்த ஆச்சாரியராக வந்துள்ளார். விஷ்ணு சுவாமி வல்லபா ஆச்சாரியர் வந்திருக்கின்றார். கேஸ்வ காஷ்மீராக ஆச்சாரியர் வந்திருக்கின்றார். மத்வர் முராரி குப்தராக வந்திருக்கின்றார். இங்கு அடைக்கலம் எடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். சதுர்யுகம் என கூறப்படும் 4 யுகத்திலும் பகவான் கிருஷ்ணர் இங்கு தோன்றி உள்ளார். சத்தியயுகத்தில் நரசிம்மராக கோத்ருமதீபம் நரசிம்மபள்ளியில் தோன்றியிருக்கின்றார். திரேதா யுகத்தில் மோத்ருமதீபத்தில் ராமராக வந்து இருக்கின்றார். துவாபர யுகத்தில் கோல தீபத்தில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இருக்கின்றார். கலியுகத்தில் அந்தர் தீபத்தில் சைத்தன்யராக வந்து இருக்கின்றார். புத்திசாலி ஆனவர்கள் கலியுகத்தில் நவதீபத்தின் அடைக்கலத்தை தான் பெற்று கொள்வார்கள் எனப்படுகின்றது. சில புரோபாதர் மாயாபூரை வைரச் சுரங்கம் என்கின்றார். யாரும் விலை மதிப்பற்ற இந்த உயர்ந்த பொக்கிஷத்தை அள்ளிக்கொண்டு செல்லலாம் என்கின்றார். விருந்தாவனம் மிக மிக இனிமை ஆனது. நவதீபம் மிக மிக கருணை வாய்ந்தது. ஜெகநாத்புரி மிக மிக ஐஸ்வர்யம் நிறைந்தது. விருந்தாவனம் மாதுரியதாமம் எனப்படுகிறது. நவதீபம் ஔதரியதாமம் எனப்படுகிறது. ஜெகநாத்புரி ஐஸ்வர்ய தாமம் எனப்படுகிறது. நவதீப பரிக்கிரமம் நாம் செய்கையில் அந்த தூசி நம் மீது படுகையில் நாம் மிக மிக தூய்மை அடைந்து புனிதம் அடைகின்றோம். நாம் முற்றிலும் மாறுபட்ட நபராக மாறி விடுகின்றோம். தூள சரீரம் அப்படியே இருந்தாலும் சூட்சும சரீரம் தூய்மை அடைவதை கண்கூடாக காணலாம். பக்தி ரசாமிருத சிந்துவில் கூறப்பட்ட முக்கிய 5 அங்கங்கள் தாமத்தில் வசிப்பது, பக்தருடைய சங்கத்தில் இருப்பது, விக்கிரக சேவை பண்ணுவது, புனித திருநாமத்தை உச்சரிப்பது, சாது சங்கத்தை எடுத்துக்கொள்வது, பிரசாதத்தை மட்டுமே சாப்பிடுவது, இவை அனைத்துமே நவதீப மண்டல பரிக்கிராமாவில் கிடைத்துவிடும். நவவித பக்தி தொண்டை இங்கு செய்ய முடியும். நாம் நவவித மண்டல பரிக்கிரமா செய்கையில் உலக மக்கள் அனைவருமே நன்மை அடைகின்றார்கள். எப்படி என்றால், நைமிசாரண்யம் உலகத்தின் சக்கரத்தின் அச்சாணி போன்று உள்ளதோ, உதாரணம் நவதீபத்திலும் நைமிசாரண்யம் இருக்கின்றது. அதனால் நவதீபம் உலகத்தின் அச்சாணி ஆகும். இங்கு நாம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடன் நாம சங்கீர்த்தனம் செய்து வந்து வலம் வருகையில் உலக மக்களுக்கு நன்மையே கிட்டுகின்றது. தேவர்கள் அனைவரும் நவதீபத்தில் அலைந்து கொண்டு இருக்கும் ஜீவராசிகளை எப்படி பார்க்கின்றார்கள் என்றால், 4 கரங்கள் கொண்ட பகவானின் சகாக்களாக பார்க்கின்றார்கள். அப்படியாக அவர்கள் கண்களுக்கு தெரிகின்றது. பக்தி வினோத் தாகூர் கூறுகின்றார், சைத்தன்ய மகாபுருவை பின்பற்றுவர்கள் கோலோகத்தில் கிருஷ்ண லீலையிலும் ஸ்வேத தீபத்தில் கௌர லீலையிலும் ஒரு சேர கலந்து கொள்ளலாம் என கூறப்பட்டு இருக்கின்றது. இந்த 9 தீவுகளும் நவவித பக்தி தொண்டை குறிக்கின்றன. 1 சரவணம், 2 கீர்த்தனம், 3 ஸ்வரணம்,
4 வந்தனம், 5 பாத சேவனம், 6 தாஸ்யம், 7 பூஜனம், 8 சக்கிஜனம், 9 ஆத்ம நிவேதனம். தற்சமயம் இந்த பூமியில் ஒவ்வொருத்தரும் சுற்றுலா செல்ல விரும்புகின்றார்கள். ஆனால் யார் ஒருவர் இந்த நவதீபத்தில் பரிக்கிரமம் செய்து கௌரங்கா கௌரங்கா என கூறுபவர்கள் பஞ்சதத்துவ அவர்களின் கருணையை பெற்றுவிடலாம். அதனால் நவதீப பரிக்கிரமாவை யாரும் தவறவிட வேண்டாம். இதில் கலப்பதன் மூலம் தூய்மையுடன் நம்மை புனிதப்படுத்திக் கொள்வதுடன் பெரிய ஆனந்தத்தை மற்றும் கிருஷ்ண பிரேமத்தை நிச்சயமாக அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்